இவரோட பேரு புகழ்ச்சோழ நாயனார். கொஞ்ச காலத்துக்கு வரியெல்லாம் வசூல் பண்றதுக்காக தனது தலைமையகத்தை, அதாவது ராஜ்ய பரிபாலனத்தை கரூருக்கு கொண்டு வந்திருக்கார். ஒரே ஒரு சிற்றரசன் அதிகன்னு பேரு. அவன் கப்பம் கொடுக்கவே இல்லை. அவனுக்கு தகவல்லாம் கொடுத்தாச்சு, ஆனா வந்து சேரல. ராஜா என்ன பண்றான்? படை அனுப்புறான். இந்த படைகள் அத்தனை என்ன பண்றது? அவர்கள் கவர்ந்து கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் மாணிக்கங்களையும் மற்றவர்களையும் ராஜாவுக்கு முன்னால பார்வைக்கு வைக்கிறார்கள். மன்னா, எங்களோடு போரில் தோற்றவர்கள் இதோ இவர்களின் தலைகளை பாருங்கள். ஒரு தலைய பார்க்கறான். அந்த தலையில பார்த்தா ஒரு குடுமி, அதை தவிர நெற்றியில விபூதி தெரியுது. இத்தனை பெரிய வெற்றி தனக்கு கிடைத்துமே அதுவரை அந்த வெற்றியை கொண்டாடிய இந்த புகழ்ச்சோழன் ஒரே ஒரு சிவனடியாரது தலையை பார்த்தவுடனே அத்தனை வெற்றியும் வீண், இத்தனை பெரிய துரோகத்தை நான் இழைத்து விட்டேனே என்று கலங்க ஆரம்பிக்கிறான்.